திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி குருபகவான் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நவகிரகங்களில் சுபகிரகமான குருபகவான் பரிகார ஸ்தலமாக விளங்கும் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் கடந்த செவ்வாய்க்கிழமை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இதையடுத்து இன்று அதிகாலையில் யாகசால பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. இதன் பிறகு சிவகண வாத்தியங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து ஆலயத்தை வலம் வந்து விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றினர். விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் அருகே தொழில் போட்டியில் சுடுகாட்டில் வேலை செய்பவரை வெட்டி கொலை செய்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திருமழிசை பிரயம்பத்து பகுதியில் இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்யும் தொழில் செய்து வந்த நாகராஜ் என்பவர் கடந்த 5ஆம் தேதி சுடுகாட்டில் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த போலீசார் இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்யும் மற்றொரு தரப்பினருக்கும் நாகராஜுக்கும் இடையே இருந்த தொழில் போட்டியால் கொலை நடந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து கொலையில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கஞ்சா கடத்தி வந்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிமாநிலங்களில் இருந்து ரயிலில் கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்வதாக போலீசார் ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் மாவட்ட எஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வாணியம்பாடி ஜீவாநகர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்துள்ளனர். விசாரணையில் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒடிசா மாநிலத்திலிருந்து 4 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. மண்டபம் பகுதியையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் பாம்பன் பாலம் 1914ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்நிலையில் புதிய பாம்பன் அமைக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்து இதுவரை 95% பணிகள் முடிவுற்றுள்ளது. புதிய பாம்பன் பாலத்தில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் செல்லலாம் என்றும் இதனால் பயண நேரம் 2 to 3 நிமிடங்களாக குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த புதிய பாம்பன் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரில் நாளை கடையடைப்பு போராட்டம் நடத்த இருப்பதாக வணிகர் சங்க பேரமைப்பு அறிவித்துள்ளது. பழனி மலை அடிவாரத்தில் உள்ள வணிகக் கடைகள் தேவஸ்தான நிர்வாகத்தால் அகற்றப்பட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி பல ஆண்டுகளாக வணிகம் செய்து வந்தவர்களை அப்புறப்படுத்துவதை கண்டித்தும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் அரசு மற்றும் நீதிமன்றத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பழனி நகர மன்றம் மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்கம் வணிகர்கள் சங்க பேரமைப்பு சார்பில் நாளை கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதையடுத்து போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் வீதி வீதியாக சென்று வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரம் வழங்கியுள்ளனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் விஷம் அருந்தி கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். தேனி மாவட்டம் அன்னஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த சர்க்குணம் வனிதா தம்பதி தனது மகனுடன் கிணத்துக்கடவு அருகே உள்ள கல்லாபுரம் பகுதியில் தங்கி விவசாயம் பார்த்து வந்துள்ளார். சர்க்குணம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெறுப்படைந்த சர்க்குணம் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை குடித்துவிட்டு தனது மனைவியிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வனிதாவும் அதே மருந்தை குடித்துள்ளார். இந்நிலையில் வாயில் நுரை தள்ளியபடி மயங்கி கிடந்த இருவரையும் மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்துள்ளனர். ஈரோட்டில் காதலித்த பெண்ணை கைவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்த புது மாப்பிள்ளையை காரில் கடத்திச் சென்ற 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாணிக்கம்பாளையத்தைச் சேர்ந்த ரிஷியா பானு என்பவருக்கும் சென்னையைச் சேர்ந்த நிசான் என்பவருக்கும் கடந்த 4ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் புதுமண தம்பதி ஈரோட்டில் உள்ள பெண்ணின் வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது அருகில் உள்ள கடைக்கு சென்ற நிஷானை காரில் வந்த கும்பல் கடத்திச் சென்றுள்ளது. இதையடுத்து ரிஷியா பானு அளித்த புகாரை அடிப்படையாக வைத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கடத்தி சென்ற கார் சேலம் அருகே இருப்பதை கண்டறிந்து அங்கு சென்று நிஷானை மீட்டதோடு கடத்தல் கும்பலையும் கைது செய்துள்ளனர். விசாரணையில் நிஷான் சென்னையில் ஒரு பெண்ணுடன் பழகிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ததால் சென்னை பெண்ணின் உறவினர்கள் நிஷானை கடத்தியது தெரியவந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஓடும் ரயிலில் 14 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கஞ்சா கடத்துவதாக வேலூர் மதுவிலக்கு மற்றும் அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் ரயிலில் சோதனை செய்த போலீசார் சந்தேகப்படும்படியாக இருந்த பெங்களூருவைச் சேர்ந்த 2 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 14 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.
மதுரையில் பள்ளிக்கு சென்ற 14 வயது சிறுவனை கடத்தி சிறுவனின் தாயாரிடம் 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை SS காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மைதிலி ராஜலட்சுமி. இவரின் மகன் பள்ளிக்கு ஆட்டோவில் சென்றபோது காரில் வந்த மர்ம கும்பல் ஆட்டோ ஓட்டுநரோடு சிறுவனை கடத்தி சென்றுள்ளது. இதையடுத்து சிறுவனின் தாய் கொடுத்த புகாரை அடுத்து தனிப்படை அமைத்த போலீசார் சிறுவனை கடத்திய காரை கண்டறிந்து சென்ற நிலையில் போலீசார் வருவதை கண்டதும் சிறுவனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் இறக்கி விட்டுவிட்டு கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் கொடுத்த தகவலை அடுத்து 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கஞ்சா கடத்தல் கும்பலுக்கு வழிகாட்டிய திருச்சியை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இருந்து காரில் கஞ்சாவை கடத்தி வந்து காரைக்குடி அருகே பாரதகுடி பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 124 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இளைஞர்கள் கஞ்சா கடத்தி வந்த காருக்கு முன்பாக மற்றொரு காரில் வந்து போலீசார் ரோந்து பணியில் இருக்கிறார்களா என கண்காணித்து வழிகாட்டிய திருச்சியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 2 கார்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மத்திய அரசு திட்டத்தில் பயனாளி பெயரில் வீடு கட்டி கொடுக்காமலேயே வீடு கட்டியுள்ளதாக முறைகேடு நடைபெற்றுள்ளது. ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் வெங்கடேசன் வள்ளி தம்பதி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தனக்கு வீடு கட்டி தர வேண்டும் என கூறி ஊராட்சி அலுவலகத்தில் வள்ளி மனு அளித்துள்ளார். மனுவை பரிசீலனை செய்தபோது கடந்த 2015 இந்திரா ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வீடு கட்டப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதையடுத்து துத்திப்பட்டு ஊராட்சி அலுவலகத்தில் வள்ளி அளித்த புகாரை அடுத்து மாதனூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முன்னாள் ஊராட்சி செயலாளராக இருந்த ரமேஷ் வீடு கட்டி தருவதாக கூறி வீட்டு பத்திரம், ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை வாங்கியதாக வள்ளி கூறியிருக்கிறார். ஈரோட்டில் கிரிக்கெட் விளையாடுவதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர்களை கத்தியால் குத்திய மாநகராட்சி ஊழியர் மற்றும் அவரது மகன் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு கிருஷ்ணாம்பாளையம் காலனியை சேர்ந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர் அசோக்குமார் என்பவரின் மகன் பாரதிக்கும் அவரது நண்பர்களான நந்தகிஷோர், நவீன் ஆகியோருக்கும் இடையே கிரிக்கெட் விளையாடுவது தொடர்பாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று பாரதிக்கும் நந்தகிஷோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர். இதை கண்ட பாரதியின் தந்தை அசோக்குமார் தாக்குதலில் ஈடுபட்ட நந்தகிஷோர் மற்றும் நவீனை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்த போலீசார் அசோக்குமார் மற்றும் அவரது மகன் பாரதி ஆகியோரை கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே ஆன்லைன் செயலியில் கடன் பெற்ற ஓட்டுநர் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆவடி அடுத்த முத்தாபுதுப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஓட்டுநர் சத்யநாராயணன். ஆன்லைன் செயலி மூலம் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் கடன் தவணையை செலுத்த தவறியதால் சத்யநாராயணனின் மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவருக்கு அனுப்பியுள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த அவர் பூச்சி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை விமான நிலையத்தில் அயோத்தி செல்வதற்காக போலி டிக்கெட்டுடன் வந்த 100க்கும் மேற்பட்ட பயணிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த 18 பேர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 88 பேர் என மொத்தம் 106 பேர் 5 நாள் சுற்றுப்பயணமாக காசி மற்றும் அயோத்தி செல்வதற்காக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜா என்பவர் மூலம் புக்கிங் செய்துள்ளனர். ராஜா அதே ஊரை சேர்ந்த சிவானந்தம் என்பவர் மூலம் விமான டிக்கெட் புக் செய்துள்ளார். இந்நிலையில் இன்று விமான நிலையம் வந்த 100க்கும் மேற்பட்டோரின் டிக்கெட்டுகளை சோதனை செய்ததில் டிக்கெட் அனைத்தும் போலி என தெரியவந்தது. இதையடுத்து ராஜா சிவானந்தத்தை கேட்டபோது எங்கோ தவறு நடந்துள்ளதாகவும் மீண்டும் 18ஆம் தேதி டிக்கெட் புக் செய்து தருவதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து அனைவரும் ஊர் திரும்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு திருவிழாவையொட்டி கோமதியம்மன் திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு 2ஆம் திருநாளான இன்று சிவலிங்க தரிசன கோலத்தில் சப்பரத்தில் எழுந்தருளிய கோமதியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோமதியம்மன் 4 மாட வீதிகளிலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்.
மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு 6 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை புதிய ஆட்சியர் அலுவலகத்தில் 6 மாதங்களாக தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வருபவர்களுக்கு கடந்த 6 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்து அவர்களுக்கு சம்பள தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முற்றுகை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து தங்கள் குறைகளை தெரிவித்தனர். மாவட்டம் குன்னூரில் தோட்டக்கலை பண்ணை மற்றும் சிம்ஸ் பூங்காவில் 2வது சீசனுக்கு தயார்படுத்தும் வகையில் மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணி தொடங்கியது. இந்த பணிகளை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் ஷிபிலா மேரி தொடங்கி வைத்தார். இதில் பெடூனியா, ஆண்ட்ரினம், பால்சம், பெகானியோ உள்ளிட்ட 75 வகையான மலர் செடி ரகங்கள் அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு மலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு சிம்ஸ் பூங்காவில் 2.5 லட்சம் மலர் செடிகளை பூங்காவில் நடவு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் கிராமத்தில் நியாய விலைக் கடையை உடைத்து அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை காட்டு யானை சூறையாடியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அவ்வப்போது யானை உட்பட வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் வருவது தொடர்கதையாகியுள்ளது. இந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல வனப்பகுதியில் அமைந்துள்ள வாழைத்தோட்டம் கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் நுழைந்த ஒற்றை ஆண் காட்டு யானை நியாய விலைக் கடையை சேதப்படுத்தி கடைக்குள் வைக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்களை சாப்பிட்டு மிதித்து சேதப்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த வனத்துறையினர் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையை சேர்ந்த விவசாயியிடம் லஞ்சம் வாங்கிய அம்பத்தூரில் கூட்டுறவு சங்க செயலாளர் கைது செய்யப்பட்டார். அம்பத்தூர் வெங்கடாபுரம் கூட்டுறவு சங்கத்தில் செயலாளராக உள்ள ஆறுமுகம் திருவள்ளூர் திருமழிசையை சேர்ந்த விவசாயி கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு லோன் வழங்க 40,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து கிருஷ்ணமூர்த்தி திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பியிடம் புகார் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தி ரசாயனம் தடவிய பணத்தை ஆறுமுகத்திடம் கொடுக்கும்போது கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ராஜவீதியில் உள்ள நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நாடகமாடி முதியவரை திசை திருப்பி 10 சவர நகையை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராஜவீதியில் உள்ள விஷ்ணு என்பவரின் நகைக்கடையில் நகை வாங்குவது போல வந்த மர்ம நபர் நகைகளை பார்த்துவிட்டு சென்றுள்ளார். பின்னர் விஷ்ணு வீட்டிற்கு சென்றிருந்த போது விஷ்ணுவின் தந்தையிடம் காலையில் பார்த்த அதே நகை வேண்டும் என கூறியுள்ளார். இதை பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர் 10 சவர நகையை திருடிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். சந்தேகமடைந்த விஷ்ணுவின் தந்தை நகைகளை சரிபார்த்த போது 83 கிராம் கொண்ட தங்க சங்கிலி மாயமானது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விஷ்ணு அளித்த புகாரை அடுத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் குடிநீர் கேட்டு போராட்டம் நடத்தியும் கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டில் உள்ள திருவள்ளூர் 8வது குறுக்கு தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த மாதம் 29ஆம் தேதி முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் 64 யாக குண்டங்களில் வைத்து முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இன்று காலை 8ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து புனித நீர் நிரம்பிய கலசங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு விமானம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் ஊரவையில் ஸ்ரீ பாலகுரு மகா சாஸ்தா ஐயனார் கோவில் புறவை எடுப்பு விழா
கோலாகலமாக நடைபெற்றது. காரைக்குடி அருகே ஊரவையில் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாலகுரு மகாசாஸ்தா ஐயனார் கோவிலில் புரவி எடுக்கும் திருவிழா கடந்த 19ஆம் தேதி மண் கொடுக்கும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனையடுத்து சூளையில் இருந்து எடுத்து வரப்பட்ட புரவிகள் புரவி பொட்டலில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் கிராம மக்கள் புரவிகளை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அருகே கீழ்பேரமநல்லூரில் உள்ள ஸ்ரீ மொழுதியம்மன் கோவிலில் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கீழபெருமநல்லூரில் ஏரிக்கரை அருகே உள்ள ஸ்ரீ மொழுதியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை, வெள்ளி கொலுசு மற்றும் உண்டிகளில் இருந்து சுமார் 30,000 பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்திய கடைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அபராதம் விதித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வனப்பகுதியை பாதுகாக்கும் பொருட்டு ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் 19 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு சில கடைகளில் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து வருவாய் ஆய்வாளர்கள் கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்திய கடைகளுக்கு 7,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உணவகங்களில் உணவுத்துறை அதிகாரி போல் நடித்து பணம் கேட்டு மிரட்டி ஏமாற்றிய நபரை கடை உரிமையாளர் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்துள்ளார். பழனியில் உள்ள உணவகங்களுக்கு சென்ற உணவுத்துறை அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு உணவின் தரம் உள்ளிட்டவை குறித்து சோதனை செய்ய வேண்டும் எனவும் தனக்கு 3,000 ரூபாய் தர வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த ஹோட்டல் உரிமையாளர் பழனி உணவு பாதுகாப்புத்துறையை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உணவகத்திற்கு சென்ற உணவுத்துறை அதிகாரிகள் அந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவானது 1,450 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த ஒரு மாத காலமாக பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வந்ததால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இந்த நிலையில் இன்று முதல் 200 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக 1,250 கனஅடி என மொத்தம் 1,450 கனஅடியாக தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே உள்ள மந்தையம்மன் ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு இஸ்லாமிய மக்கள் சீர்வரிசை கொண்டு வந்து வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஒத்தக்கடை ஊராட்சியில் மந்தையம்மன் ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோயிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு 33 சீர்வரிசை தட்டுகளுடன் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பத்திரப்பதிவு மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அரசு பள்ளிக்கு 15 லட்சம் மதிப்பீட்டில் புகழேந்தி என்பவர் தனது தந்தையின் நினைவாக புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டிக் கொடுத்துள்ளார். பட்டுக்கோட்டை அடுத்த ஆலத்தூர் பகுதியில் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை தேவைப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் புகழேந்தி என்பவர் தனது தந்தையும் காந்தியவாதியுமான ராமச்சந்திரனின் நினைவாக 15 லட்சம் மதிப்பீட்டில் வகுப்பறை கட்டிடத்தை கட்டிக் கொடுத்துள்ளார். இதனை பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன தரிசன விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆனி திருமஞ்சன தரிசன விழாவின் முக்கிய நிகழ்வான ஆனி திருமஞ்சன தரிசன நிகழ்வு இன்று நடைபெற்றது. நேற்று தேரோட்டம் முடிந்து 1000 கால் மண்டபத்தில் வைக்கப்பட்ட நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமியும் அம்மனும் நடனமாடியபடியே கோயில் கருவறைக்கு சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.